பறந்திடுவே நறுமணமா பரவிடுவே லீலி மலர் போல் மலர்ந்திடுவே லீபனோன் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரின் சமூகம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய சமூகம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த கர்த்தருடைய சமூகம், அந்த தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகுவானா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகினா சந்திக்கிற எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை நாம் இன்னைக்கு கவனிக்கணும். தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் சந்திக்கும் போது அவன் சந்திக்கிற ஒரு பாதிப்பு, தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருது. இந்த தேவ சமூகம் என்பது என்ன அப்படின்றத ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது காயின் சொன்ன என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன். உமது சமூகத்தை விட்டு என்னை துரத்துட்டிங்கன்னா நான் பூமியில் எப்படி இருப்பேன்? நிலையற்று அலைகிறவனாக நான் இருப்பேன் அப்படின்றார். இதை அந்த சமூகம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது? அந்த மூலமொழியில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. எந்த சமூகம், நமக்கு அந்த சமூகன்றது வார்த்தை தெரியும், அந்த சமூகம்னா என்ன அர்த்தம் அப்படின்றத அவர் வெளியே விளக்கி சொல்கிறார் பாருங்க. இன்று நீ என்னை இம்மண்ணிலிருந்து துரத்திருக்கிறீர். அப்போ அந்த சமூகம் அப்படின்றது என்ன? தேவனுடைய முகத்துக்கு முன்னால் இருந்து நம்மளை துரத்துறது. தேவ சமூகம் அப்படின்றது என்ன? தேவனுடைய முகத்துக்கு முன்னால் இருந்து நம்மளை துரத்துறது. அப்போ அந்த ஒரு மனுஷன் யாருடைய பார்வையில் இருக்க வேண்டுமோ அவங்க பார்வையில் இருக்கணும். யாருடைய பார்வையில் இருக்க வேண்டுமோ அவங்க பார்வையில் இருக்கணும். யாருக்கு முன்னால் இருக்கமோ அவங்களுக்கு முன்னால் இருக்கணும். யார் முன்னணியில் இருக்கணுமோ அவங்க முன்னணியில் நாம் இருக்கணும். அப்போ இருக்க வேண்டிய ஒரு நபருடைய சரியான நபருடைய பார்வையில் இருந்தால் தான் அங்கே சொல்கிறாரு அலைந்து திரிவேன் அப்படின்றத. அதில் மூலமொழியில் எப்படி சொல்கிறாருன்னா, நாடோடியாக என்ன செய்வேன், நீ அலைஞ்சி திரிய பண்ணுவேன்றார். அந்த மண்ணுலகில் நான் நாடோடியாக அப்படின்னா, இப்போ ஆண்டவர் காயினை பற்றி சொல்ல, காயினே சொல்கிறான், ஐயா என் உங்கள் முகத்தை விட்டு என்னை வெளியே துரத்திட்டீங்கன்னா, இல்லை உங்கள் முகத்தை எனக்கு மறைச்சிட்டிங்கன்னா, உங்கள் முகத்தை 2 வார்த்தையாக சொல்கிறா, உங்களுடைய முகத்தை விட்டு துரத்தி நான் மறைந்து அப்படின்றா. உங்களுடைய முகத்தை விட்டு, உங்களுடைய சமூகத்தை விட்டு துரத்தி விடுகிறீர், விலகி மறைந்து. அப்படின்னா எதுக்கு மறைந்து? அந்த தேவனுடைய முகத்துக்கு மறைந்து. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி நீ என்ன செய்யணும், நான் பார்க்க என்ன செய்யலை, விரும்பலை, என் முகத்தை என்ன செய்கிறேன், உனக்கு நான் மறைக்கிறேன் என்னுடைய முகத்தை. அப்போ தேவன் ஒரு மனுஷனுக்கு முகத்தை மறைச்சான்னா அவன் நிலைமை நாடோடியா என்ன செஞ்சேன்னு தெரியும்னா அலைஞ்சி திரிவேண்டான். இது ஒன்றும் புது இடம் இல்லை, ஏற்கனவே இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இல்லை எதெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ என்ன இல்லாமல் போயிடுச்சுன்னா அனுகூலம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே அந்த நிலத்தை காயின் யார் பயிரெடுக்கிறான் இல்லையா? நிலத்தை அவன் பயிரெடுக்கிறவன். அதை பயிரிடும்போது அவன் காணிக்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு இல்லையா? இதை தான் கில்போவா மலையை பார்த்து சொல்லும்போது 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 25, 26 இன்னும் பண்ணிக்கிறேன், இல்லை 23, 24 பாருங்கள். 2 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தில் கில்போவா மலையை பார்த்து, கில்போவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும்
அப்படின்னா காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் இல்லையா? அப்போ காணிக்கை எப்போ கொடுக்கும் போதுனா தனக்கு மனப்பூர்வமாக நல்ல ஒரு விளைச்சல், அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு விளைச்சல் வரும்போது தான் அவன் என்ன கொண்டு வருகிறான்னா காணிக்கையை கொண்டு வரான். ஐயோ, நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஆசை வச்சிருக்கிறாரு, இவ்வளவு நன்மையை நம்ம கொடுத்துருக்கிறாரு, நம்ம என்ன செய்யலாம், நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா அப்படி கொண்டு வராங்க. அப்போ காணிக்கை எப்போ வரும்? இப்போ அங்கே சொல்கிறாரு, கில்போவா மலைகளே, இனி காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இனி இல்லாமலும் போவதாக, உங்கள் மேலே பனியும் மழையும் இல்லாமல் போகும் அப்படின்னா. அப்போ பனியும் மழையும் இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? வயல் நல்ல விளையும். அந்த நயல் நல்ல விளையும் போது அவன் என்ன கொண்டு வருவான்? காணிக்கை கொண்டு வருவான் இல்லையா? இப்போ காயின் காணிக்கை கொண்டு வரான் அப்படின்னா அந்த நிலத்தை மேலே என்ன பெய்ஞ்சிருக்குது? மழையும் பெய்ஞ்சிருக்குது, பனியும் பெய்ஞ்சிருக்கு இல்லையா? மழையும் பெய்திருக்குது, பனியும் பெஞ்சது. அப்போ நல்ல ஒரு விளைச்சலை கொண்டு வந்திருக்குது. இது வரைக்கும் காயினுக்கு எல்லாமே எப்படி இருந்துச்சு? அனுகூலமாக இருந்துச்சு. எது வரைக்கும்? தேவனுடைய முகத்துக்கு முன்னால் அவன் இருக்கிற வரைக்கும், தேவனுடைய முகத்துக்கு முன்னால் அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எல்லாமே என்னவா இருந்துச்சு? அனுகூலமாக இருந்துச்சு இல்லையா? அவன் நல்லது செஞ்சாலும் அவனுக்கு ஆஸ்வாதமாக இருக்கும், அவனுக்கு கெட்டது செஞ்சாலும் ஆஸ்வாதமாக இருக்கும். அவன் நல்லது தொடங்கினாலும் அதை முடிப்பான், அவன் கெட்டதை தொடங்கினாலும் முடிப்பான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ முதல்ல அவன் நிலத்தை அவன் பயிரிடுறான். எப்படி இருக்குது? அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலமாக இருக்குது இல்லையா? ரெண்டாவது அவன் ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேலை அவன் என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான் இல்லையா? அவன் முதல்ல செஞ்சது நல்லது செய்கிறான், அதுவும் அவனால் முடியுது இல்லையா? ரெண்டாவது அவன் கெட்டது செய்கிறான், அந்த கெட்டது செய்கிறதும் அவனால் முடியுது இல்லையா? அவன் நினைக்கிறத அவன் என்ன செய்ய முடியுது? சாதிக்க முடியுது. அதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீ நினைக்கிறத சாதிக்கணும் அப்படின்னா இருக்க வேண்டிய முகத்துக்கு முன்னால் இரு. நீ நினைக்கிறத சாதிக்கணும் அப்படின்னா இருக்க வேண்டியவருக்கு முன்னால் இரு. நீ நினைக்கிறத சாதிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இப்போ காயின் நினைச்சான், முதல்ல நினைச்சான், சாதிச்சுட்டானா? பிறகு நினைச்சான், சாதிச்சுட்டானா? பிறகு காபேல கொழுன்னு நினைச்சான் இல்லையா? சாதிச்சுட்டானா? நல்லதை கெட்டது அப்புறம் கட்ட பிரச்சனை, அது நல்லதை கெட்டது அப்புறம் பிரச்சனை. ஆனால் என்ன, அவன் நினைச்சதை அவன் என்ன செஞ்சிட்டான்? சாதிச்சுட்டான் இல்லையா? அப்போ நம்ம நினைக்கிறத சாதிக்கணும்னா அது நல்லதா அது பிறகு பிரச்சனை. ஆனால் நீ நினைக்கிறத சாதிக்கணும்னா யாருக்கு முன்னால் இருக்கணுமோ அவங்களுக்கு முன்னால் இரு. யாருக்கு முன்னால் இருக்க வேண்டுமோ அவங்களுக்கு முன்னால் இருந்துட்டா நீ நினைக்கிறத சாதிச்சிடலாம். எல்லாரையும் இன்னைக்கு தேவன் என்ன செய்யலைன்னா பார்க்கறதுக்கு விரும்பலை. அதான் இன்னைக்கு சொல்லி முடிக்க போகிறேன். பட் அது ஜெபிக்கணும் தான் நினச்சிருந்தேன். பட் அந்த வரி வரும்போது சமூகம் அப்படின்னு வரும்போது என்னை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அப்போ அந்த சமூகம்னா என்ன? தேவனுடைய முகம். அப்போ தேவனுடைய முகத்தை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் துரைச்சிடாதீங்க அப்படின்னு காயின்னு சொல்கிறான் இல்லையா? நீங்கள் உங்கள் முகத்தை விட்டு உன் முகத்துக்கு முன்னால் நான் இருக்கிறேன், உங்கள் முகத்துக்கு முன்னால் இருக்கிற என்ன உங்களை முகத்தை விட்டு துரைச்சிட்டு, இல்லை என்னை நீ பார்க்கறத வேண்டாம், உன்னை நான் பார்க்க விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? நாடோடியா அலைஞ்சி திரிய வேண்டாம். நாடோடியா இருக்க இடம் கூட என்ன செய்ய முடியாது, இருக்காதான். ஆனால் இதுக்கு முன்னால் நான் யாருன்னா நான் நினச்சதை சாதிச்சவன். நான் நினச்சதை ஸோ இவனுக்கு விவசாயம் பண்ணி இவன் தான் முதல் முறையாக விவசாயம் பண்ணுறான் இல்லையா? இவங்க அப்பாவுடைய போகிற பரம்பரை என்ன கிடையாது, விவசாயம் பண்ணுறதே கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க? இருந்ததை சாப்பிட்டு தூக்கி போட்டு போனாங்க இல்லையா? ஆனால் முதல் முறையாக இந்த சந்ததி என்ன செய்யுது? விவசாயத்தை பண்ணுது. அப்போ அங்கே இன்றைக்கு இருக்கிற எப்படி விவசாயம் பண்ணணும்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியல இல்லையா? ஒன்றுமே தெரியாத காலத்தில் அவன் செய்யும்போது எல்லாமே மாச்சிச்சு, எல்லாமே அனுகூலமாக முடிஞ்சிடுச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி அவனுக்கு கொலை செய்ய தெரியுமான்னு தெரியாது. ஆனால் கூட்டமான ஏதோ ஒன்று பண்ணால் என்ன செய்ய முடிஞ்சிடுச்சு. ஸோ என்ன செஞ்சாலும் அவனால் என்ன செய்ய முடியுதுன்னா அவன் நினைச்சதை சாதிக்க முடியுது இல்லையா? ஆனால் இப்போது காயின் சொல்கிறான், இப்போ பல வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. எதில்? இந்த விவசாயத்தில் பல வருஷம் அனுபவம் இருக்குது இல்லையா? நல்லது செய்கிறதுலையும் எனக்கு பல வருஷம் அனுபவம் இருக்குது, கெட்டது செஞ்சதுலையும் எனக்கு பல வருஷ அனுபவம் இருக்குது இல்லையா? ஒரு காலத்தில் எனக்கு நல்லது செய்யறதுக்கும் அனுபவம் இல்லை, கெட்டது செய்யறதுக்கும் அனுபவம் இல்லை இல்லையா?
அந்த நாட்களில் நான் செஞ்சது எல்லாமே எனக்கு வாய்ச்சிச்சு, எனக்கு அனுகூலமாக முடிஞ்சிச்சு, நான் நினச்சதை சாதித்தேன் இல்லையா. ஆனால் இப்போ எனக்கு பல வருஷ அனுபவம் இருக்கு. எதில்? நல்லது செய்யறதுலையும் எனக்கு பல வருஷ அனுபவம் இருக்கு, கெட்டது செய்யறதுலையும் எனக்கு பல வருஷ அனுபவம் இருக்கு இல்லையா. இப்படி எல்லாமே எனக்கு பல அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். இப்போ அனுபவத்தை கற்றுக்கிட்ட பிறகு நான் விவசாயம் பண்ணுறேன், அதே விவசாயத்தை பண்ணுறேன். ஆனால் இப்போ அந்த விவசாயம் எனக்கு என்ன செய்ய மாட்டிருக்குது? பலன் கொடுக்க மாட்டிருக்குன்றான். எனக்கு விவசாயம் செய்ய மாட்டிருக்கு, பலன் கொடுக்க மாட்டிருக்கான். ரெண்டாவது, என்னை விட ரொம்ப 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 சின்ன பையன் லாமேக்கு. என்னை விட ரொம்ப 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 சின்ன பையன் யாரு? லாமேக்கு இல்லையா. இப்போ அந்த லாமேக்கு எனக்கு ஆப்போசிட்டாக எழும்புறான். பட் என்னால் என்ன செய்ய முடியல. இப்போ நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த 14வது வசனத்துக்கு முன்னாடி இல்லை 13வது வசனம் 12வது வசனத்துக்கு முன்னால நான் நினைச்சதை சாதிச்சேன். நான் நினைச்சதை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே அப்ப தெரியாது. நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சேன். நினைச்சதெல்லாம் விவசாயம் அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியுமோ தெரியாதோ இல்லையா, நான் செஞ்சா என்ன பண்ணுது? நல்ல விளைச்சல் வந்துச்சு, நல்ல ஆஸ்வாதம் வந்துச்சு. எனக்கே ரொம்ப பயங்கர சந்தோஷமாயிடுச்சு இல்லையா. என்னடா நம்ம ஒண்ணுமே தெரியாம என்ன செய்யறோம், நம்ம செய்யறோம். ஆனா எப்படி இருக்குது? ரொம்ப ஆசீர்வாதமா, அனுகூலமா, ரொம்ப முடியுது. நம்ம இப்படியெல்லாம் நம்ம செய்யணும், நம்மளால நினைச்ச கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி இப்ப என்னால செய்ய முடியுது என்றார். ரெண்டாவது, இவனை எப்படி தீமை செய்யுதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஒரு ஆளை எப்படி கொல்றது, எப்படி அழிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் போகிறேன், அவனை என்னமோ ஒன்று பண்ணுறான். ஆனால் எனக்கு என்ன செஞ்சுட்டேன். பட் எனக்கு அவனுக்கு ஒரு 2 வருஷம் டிஃபரெண்ட் இருக்கணும், இல்லை 1% வித்தியாசமோ 2 வருஷம் வித்தியாசமோ இல்லையா. பட் எனக்கு ஒரு ஈக்குவலான ஆளு தான். எனக்கு ஒரு இப்போ ஆபேலு காணிக்கே ஒரு 2 வருஷம் வித்தியாசம் இல்லையா. கணக்குன்னா ஒரு 2 வருஷம் வித்தியாசம், இல்லை 1 வருஷம் வித்தியாசம், என்னபடி நமக்கு தெரியல. ஆக 2 வருஷம் வித்தியாசத்துக்குள்ள தான் இருக்குமே தவிர 2 வருஷத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லையா. ஏன்னா உடனுடனே பைபிள் சொல்லுது, உடனுடனே பைபிள் சொல்லுது இல்லையா. ஆமாம், நான் தன் தம்பியாகிய சகோதரனுக்கு ஆபேலை பெற்றான் அப்படின்னு உடனே சொல்லுது இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு 2 வருஷம் வித்தியாசம் இருக்கலாம். என்னை விட ஒரு சின்னவன் தான் இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு சமமானவன் தான். இப்போ அண்ணனும் தம்பியும் கட்டக்க ஒரு சமபலம் உள்ளவங்களாம் தவிர ஒன்றும் பெரிய வித்தியாசம் உள்ள அளவுக்கு பலவீனங்கள் இல்லை இல்லையா. அண்ணனும் தம்பியும் ஒரு ஈக்குவல் சமபலம் உள்ளவங்க தானே தவிர ஒன்றும் பெரிய பலத்தில் வித்தியாசம் உள்ளவங்களா இருக்க முடியாது. ஆமா தானே. இன்றைய காலகட்டத்தில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் 2 பேர் எடுத்தனாக்க ஒன்றும் சமபலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில நேரத்தில் தம்பிகள் கூட என்னவா தெரியுறாங்க, அந்த மாதிரி உடல் பலத்தை அவங்களுக்கு இருக்குது. அதுபடி போல ஒருவேளை ஆபேலுக்கு இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. அப்படி ஒரு காலத்தில் எனக்கு ஒன்றுமே தெரியாது இருந்த போது, ஒன்றுமே எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் ஒரு விவசாயம் பண்ணனா அது எப்படி முடியுது? நான் எப்படி நினச்சேன்னா அந்த அளவுக்கு சாதிச்சிட்டேன். ரெண்டாவது, ஒரு தீமை செய்யறதுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி பழக்கமே இல்லை இல்லையே. இது வரைக்கும் யாருமே இதை செய்யலை. ஒருவேளை இதுக்கு முன்னாடி கூட என்ன ஆபேல் இந்த ஆதாம் போய் கூட என்ன நிலத்தை பயிரிடணும் இருக்கும்போது எதில் அறகுறை தெரிஞ்சு கூட என்ன செஞ்சிருக்கலாம், நான் செஞ்சிருக்கலாம். ஆனால் ரெண்டாவது ஒரு தீமை செய்யும் போது எனக்கு பழக்கமே கிடையாது. யாருக்கும் எங்கள் குடும்பத்தை அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. ஆனால் அதை நான் செஞ்சபோது கூட என்ன செய்ய முடியுது, என்னால் சாதிக்க முடியுது. நான் நினைச்சது நல்லதை கருது அப்புறம் பிரச்சனை. ஆனால் நான் நினைச்சது என்ன பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு பிறகு இந்த 14வது வசந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் நிலத்தை பயிரிடுறேன். இப்போ பல வருஷ அனுபவம் எனக்கு இருக்கு. பட் இந்த அனுபவத்தோடு கூட நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன், பயிரிடுறேன். ஆனால் என்ன வரமாட்டிருக்கு, நான் நினைச்சதை என்னால் சாதிக்க முடியல. சரி, நல்லதை தான் என்ன செய்ய முடியல, நம்ம நினைச்சதை சாதிக்க முடியலன்னு ஒரு தீமை வருது. அது என்ன, லாமேக்கு என்ன செய்கிறான், எழும்புறான். யாருக்கு விரோதமா? ஆதாமுக்கு விரோதமா. இந்த லாமேக்கு யாரு? ஆதாமை சார் இந்த காயினை விட பல வருஷம் சின்னவன் இல்லையா. காயினை விட பல வருஷம் சின்னவன் இல்லையா. இப்ப அந்த லாமேக்கு சொல்றான், தன் மனைவியை பார்த்து, ஆதாளே சில்தாளே, நான் எனக்கு ஒரு மனுஷனை என்ன செஞ்சேன், ஒரு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. ஒரு மனுஷனை சமபலம் உள்ளவனையே காயின் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, சமபலம் உள்ளவனையே காயின் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, அவன் நினைச்சதை சாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப லாமேக்கு பல வருஷம் சின்னவன், பல வருஷம். இத்தனை வருஷத்துல இந்த ஆதாமுக்கு இந்த காயினுக்கு எத்தனை அனுபவங்கள் வந்திருக்கும், சொல்றது புரியுதுங்களா? இந்த காயினுக்கு எத்தனை அனுபவங்கள் வந்திருக்கும் இல்லையா. ஸோ இத்தனை அனுபவங்களை கொண்டு ஒன்று நல்லது செஞ்சும் அவனால் சாதிக்க முடியல,
ரெண்டாவது, கெட்டதை செஞ்சாலும் என்ன செய்ய முடியல, அவனால சாதிக்க முடியல இல்லையா. நம்ம நல்லதை தான் செய்யணும், நல்லதை சாதிக்கணும். ஏன்னா சொல்ல வரேன்னா, நம்ம நல்லது, அவன் நல்லதை செஞ்சாலும் முதல்ல சாதிக்க முடிஞ்சிச்சு, கெட்டதே செஞ்சா கூட அவனை என்ன செய்ய முடிஞ்சிச்சு, சாதிக்க முடிஞ்சிச்சு. ஆனா இப்போ நல்லது செஞ்சாலும் அவனால சாதிக்க முடியல, கெட்டதை செஞ்சாலும் என்ன செய்ய முடியல, அவனால் இப்போ சாதிக்க முடியல இல்லையா. சாதாரண லாமைக்கிழமை தான் காயினை அடிச்சு கொண்டுட்டு போயிட்டே இருந்துட்டான் இல்லையா. இது சாபங்கள் பிற்பக்கம், இன்னொரு பக்கத்து ஒரு பக்கம் இப்போ அங்கே போகல. ஆனால் இப்போ இந்த காயினால என்ன செய்ய முடியல, சாதிக்கவே முடியல இல்லையா. எந்த அனுபவமே இல்லாத போது சாதிச்ச காயினால இப்ப பல வருடங்கள் அனுபவம் உள்ள போது அவனால் என்ன செய்யவே முடியல, சாதிக்கவே முடியல இல்லையா. என்னங்க காரணம்னா, ஒரே ஒரு ரீசனை தான் அவன் சொல்றான், ஒரே ஒரு காரணத்தை தான் அவன் சொல்றான். என்னது, உங்க முகத்தை விட்டு என்ன தள்ளிட்டீங்க, இல்ல என் முகத்தை நீங்க பார்க்க விரும்பல அப்படின்றார். ஒன்னு என் முகத்தை நீங்க பார்க்க, இதை தான் இயேசுவும் சொல்றார் இல்லையா. சிலுவைக்கு போகும்போது என்ன சொன்னாரு, ஏலி ஏலி லாமா சபத்தானி இல்லையா, என் தேவனே என் தேவன் ஏன் என்ன. அப்போ கைவிடாத வரைக்கும் இந்த வார்த்தையை இயேசுவால சொல்ல முடியல. அடிக்கிறான், ஒண்ணுமே ஆகல இல்லையா, சைலண்டா இருக்கிறார் இல்லையா. அது வலிச்சது அப்புறம் கட்ட பிரச்சனை, அடிக்கிறான், ரத்தம் வருது, துப்புறான், என்னென்னமோ பண்றான் இல்லையா. ஆனா அது வரைக்கும் இப்ப என்ன செய்வே இல்லை. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, ஆண்டவர் கிட்ட ஒரு வார்த்தையும் பேசல. ஏன் ஆண்டவர் இப்படி அடிக்க வைக்கிறீங்க, ஏன் இப்படி செய்ய வைக்க அப்படின்னு ஒரு வார்த்தையுமே பேசல இல்லையா. ஆனா பிதா என்னைக்கு முகத்தை மறைச்சாரோ அன்னைக்கு உடனே அப்ப இவள என்ன செய்ய முடியல. இதுவரைக்கும் பிதாவுடைய முகத்தை இயேசு பார்க்கிற வரைக்கும், மறைக்கிற வரைக்கும், பிதா இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் இயேசு நினைச்சதை சாதிச்சுட்டே வராரு. எப்போ அவர் வாயிருந்த சத்தம் வருதுன்னா, என்னைக்கு பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதோ அப்பதான் அவருக்கு சத்தம் என்ன செய்யுது. இப்ப என்ன செய்ய முடியும், என்னால இதை சாதிக்க முடியலையே அப்படின்ற சத்தம் எப்போ வருதுன்னா, பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்ட பிறகுதான் வருது இல்லையா. அப்ப நம்மளை பார்க்க வேண்டியவங்க பார்த்துட்டாங்கன்னா, பார்க்க இருக்கிற பறந்து போயிடும் இல்லையா. பார்க்க வேண்டியவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா இருக்கிற பிரச்சனையெல்லாம் பறந்து போயிடும், நம்ம நினைச்சதை சாதிச்சலாம். இப்போ இதுவரைக்கும் இயேசு என்ன பண்ணி வந்தாரு, சிலுவையை தூக்க சொன்னாங்க, தூக்கி வச்சுட்டார் இல்லையா. அடிக்கிறாங்க, அவர் பாட்டு ஒண்ணுமே, அவர் பாடு அமைதியா இருக்கிறார் இல்லையா. பேசுறாங்க, அவர் எப்படி இருக்கார், சைலண்ட், அவரோ பேசாமல் இருந்தா. அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா. அவங்க படம் எப்போ நான் கூட கேட்குறேன், நினைச்சா அவனை விடுதலை பண்ண முடியும், ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவரு நீ என்ன வேணா பண்ணிட்டு போப்பா அப்படின்ட்டு இருக்கிறார். ஏன்னா பிதாவின் முகம் அவருக்கு என்ன செய்யவே இல்லை, மறைக்கவே இல்லை இல்லையா. அப்ப பிதா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப பிதா பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இயேசுவால அவர் என்ன நினைக்க முடிஞ்சது, என்ன பண்ணிட்டே வராரு, சாதிச்சுக்கிட்டே வராரு. ஆனா பிதாவின் முகத்தை எப்ப மறைச்சாரு, உடனே என்ன செய்ய வந்துருச்சு, இவரால நினைச்சது என்ன செய்ய முடியல இப்போ. அப்ப உடனே கேட்க, ஏன் என்ன கைவிட்டுட்டீங்க, ஏன் என்ன அப்ப கைவிட்டேன், ஏன் உங்க முகத்தை எனக்கு மறைச்சிட்டீங்க, என்ன ஏன் நீங்க பார்க்கல அப்படின்னு கேட்கிறான். ஏன் என்ன நீங்க பார்க்கல, என்ன ஏன் நீங்க பார்க்கல. அப்ப பார்க்கலன்றது எதை வச்ச கண்டுபிடிச்சிட்டாரு, தனக்கு நடக்கிற நிகழ்வை வச்ச கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா. அடிக்கும் போது இந்த வார்த்தையை இயேசு சொல்லல. எந்த வார்த்தையை, ஏன் எனக்கு முகத்தை கேட்கல இல்லையா, ஏன் கைவிட்டீங்கன்னு கேட்கல. காரி துப்பும் போது இதை கேட்கல இல்லையா. சிலுவையை தூக்கின்னு போகும்போது இதை கேட்கல இல்லையா. அப்ப அந்த கடைசி நேரத்தில் சிலுவையை ஆணி அடிக்கும் போது அந்த கடைசி நிமிஷத்துல தான் இப்ப பேச என்ன கேட்கிறா, ஏன் என்ன கைவிட்டீங்க அப்படின்றத. இன்னொரு வேலை எப்படி சொல்லலாம், ஏன் உங்க முகத்தை எனக்கு மறைச்சிங்க, ஏன் உங்க முகத்தை எங்களுக்கு. இன்னொரு வேலை என்ன சொல்லலாம், ஏன் என்ன பார்க்கல, ஏன் என்ன. அப்ப நீங்க பார்த்துட்டு இருந்தா இதனை கூட என்ன பண்ணிட்டு இருப்பேன், நான் ஜெயிச்சு வந்தேன், சாதிச்சுட்டு இருப்பேன். அப்ப ஏன் நீங்க என்ன பார்க்கல அப்படின்னு ஏசு என்ன செய்யறா, கேட்கிறா இல்லையா. அப்ப பார்க்க வேண்டிய பார்த்ததான் சாதிக்க வேண்டியதை சாதிச்சிடலாம். பார்க்க வேண்டியவர்கள் நம்மை பார்த்துட்டா சாதிக்க வேண்டியதை நம்ம என்ன செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம் இல்லையா. அது நல்லதா இருந்தாலும் சாதிச்சிடலாம், அது கெட்டதா இருந்தாலும். பட் நம்ம கெட்டது போறதில்ல. ஆனா சொல்ல வரேன், கெட்டதா இருந்தா கூட என்ன செஞ்சிட முடியுது, சாதிக்க முடியுது. ஆனா தேவனுடைய முகத்தை நமக்கு மறைச்சிட்டாருன்னா ஒரு நாளும் என்ன செய்யவே மாட்டார்னா, கர்த்தவன் நினைக்கிறத அவனால சாதிக்கவே முடியாது, அவனால சாதிக்கவே. அப்ப இத்தனை வருஷம் காயினால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு,
நினைச்சதை சாதிக்க முடிஞ்சிச்சு. நினைச்சத ஆண்டவர்கிட்டயே சண்டை போட முடிஞ்சிச்சு இல்லையா? அவர்கிட்ட என்ன செய்ய முடிஞ்சிச்சு? முகம் வேறுபட்டுச்சு, அப்படி பேசுறா என்ன ஏதோ அப்படி பேசினே இருக்கிற இல்லையா? இப்ப ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியுது? எதிர்த்து பேசின வர முடியுது. அதே மாதிரி சொன்னார்ல, இப்ப பேச வேண்டியது தானே. இப்போ முதல்ல 9ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவனுக்கு என்ன காவலாளியா என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்லாம் பேசுறார் இல்லையா? காயின் யார்கிட்ட சண்டை போட்டுக்கிறாரு? ஆண்டவரோட சண்டை போட்டுக்கிறார். பேசுறாரா? என்ன ஏன் இப்படி சொன்னீங்க? என்ன அவனையும் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, அவனை பற்றி ஏன் வந்து என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா? நான் காவலாளியா, அவனை பற்றி என்ன இப்போ என்கிட்ட பேசி நிற்கிறீங்க அப்படின்னு என்ன செய்யறான்? ஆண்டவரே சண்டை போடுறான். சண்டை போடுறானா? ஆண்டவரே சண்டை போடுறானா? அவர் அப்படியே சாதாரண பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? அதே காரியத்தை 12ஆம் வசனம் சண்டை போட வேண்டியது தானே. என்ன ஏன் துரத்துறீங்க அப்படி கேட்க வேண்டியது தானே. இப்ப இதுவரைக்கும் அவனால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஏதோ ஒன்று பண்ணி நிற்க முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப என்ன செய்ய முடியல. ஏன்னா அவன் சொல்ற ஒரே வார்த்தை, உங்களுடைய முகத்தை விட்டு என்ன செய்யறீங்க? என்ன துரத்திட்டீங்க. இல்ல உங்க முகத்தை என்ன பார்க்கறதுக்கு என்ன செய்யல, விரும்பல. உங்க முகத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மறைச்சிட்டீங்க அப்படின்றார் இல்லையா? இததான் புலம்பல 3ல கூட பார்த்தீங்கன்னா, மேகத்தால் உங்களுடைய முகத்தை நீர் மறைத்து கொண்டீர் அப்படின்னுவாங்க. புலம்பல் 3ல பார்த்தீங்கன்னா, 3ஆவது பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவாங்க, முகத்தை உங்களுடைய மேகத்தால் என்ன செஞ்சீங்க? மூடிக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க புலம்பல்ல. அந்த 3ஆவது அதில் பின்பக்கம் அந்த பின்னாடி வா, பின்பக்கத்துக்கு வாங்க. பின்பக்கத்தை வேணான்னு சொன்னேன். அதுதான் 40 பாருங்க, 40 பாருங்க. 40 நான் அப்படின்னா என்ன செய்ய விரும்பல. இப்ப நம்மளை பார்க்கறதுக்கு விரும்பல இல்லையா? அப்ப அவங்க பார்க்கல விரும்பல சொல்றாரு, எங்களை பின்தொடர்ந்து கொன்றீன்றான். அப்ப இதுவரைக்கும் நாங்க நினைச்சதா பண்ணின்னு வந்தோம், நாங்க சாதிச்சுட்டு வந்தோம். ஆனா தேவனுடைய முகம் என்னைக்கு மறைக்கப்படுதோ அன்னைக்கு நாம் நினைச்சதை என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் சாதிக்க முடியாது. ஒரு நாளும். அப்ப நம்ம நினைச்சதை சாதிக்கணும்னா பார்க்க வேண்டியவங்க நம்மளை பார்க்கணும். இல்லை யார் முகத்துக்கு முன்னால இருக்கணுமோ அவங்க முகத்துக்கு முன்னால இருக்கணும். யாருடைய முகத்துக்கு முன்னால இருக்கணுமோ அவங்க முகத்துக்கு முன்னால நம்ம இருந்துட்டோம்னா நம்ம நினைச்சதை நம்ம சாதிச்சிடலாம். நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். அப்ப எல்லாரையும் பார்க்க. அப்ப ஆண்டவர் கேட்கணும், இந்த காயினை ஏன் பார்க்கல, இந்த காயினை நீங்க ஏன் பார்க்கல அப்படின்னு நிறைய காரியம். அதில் இன்னைக்கு சிந்தனை வந்த 2 வேத பகுதி மட்டும் சொல்லிட்டு இதே சேம் காரியத்தை தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்சலோமுடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்க்க முடியும். இதே காரியத்தை நீங்க தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்சலோமுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் இல்லையா? இந்த அதோனியாவை இப்போ அப்சலோம் கொன்னுடுவான். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம் நினைக்கிறேன். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ அப்சலோம் இவனை அதோனியாவை கொன்னுட்டு அம்னோனை கொன்னுட்டு எங்கே போயிடுறான்? கேசூருக்கு போயிடுறான். 2 வருஷம் ஆயிடுச்சு. கேசூருக்கு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தாவீது என்ன செய்யவே இல்லை, அவனை தொடரவே இல்லை, அவனை தேடவே இல்லை. யாரு? அப்சலோம் இல்லையா? உடனே யோவாப் ஒரு தெக்கோவா ஒரு ஸ்திரியை, புத்தியுள்ள ஸ்திரியை கூப்பிட்டு, இப்போ நீ என்ன பேசு, ராஜா கிட்ட பேசு, இந்த அப்சலோமை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராஜா கிட்ட போய் என்ன செய்யறா, அப்படி பலவிதமான வார்த்தை அந்த பெண் பேசுறா. எந்த பெண்ணு? அந்த தெக்கோவா ஸ்திரியில புத்தியுள்ள ஒரு பெண் என்ன செய்யறா, ராஜா கிட்ட போய் ரொம்ப காரியங்களை பேசுறா. அப்படி பேசுறோம். சரி அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இப்போ ராஜா சொல்லிடுவார். யாரு? தாவீது சொல்லிடுவார். எங்கிருந்து? கேசூரிலிருந்து அப்சலோமை என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட்டிட்டு வந்து இப்ப அப்சலோம் வரான். 24வது வசனத்தை பாருங்க. இப்போ ராஜா சொல்றான், அவன் வந்தானா, ஓகே என்ன செய்ய, அவனை போ சொல்லு, அவன் முகத்தை நான் பார்க்க விரும்பல அப்படின்ட்டான். அவன் முகத்தை நான் பார்க்க விரும்பல. அழகா சொல்றார் இல்லையா? ராஜா சொல்றா, அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியது இல்லை, தன் வீட்டுக்கு என்ன செய்ய சொல்லு, என்ன வரணும் அவ்வளவுதானே, அவனை போ சொல்லு. அவன் ஏன் முகத்தை அவன் ஏன் பார்க்கணும்?
இன்னும் சொல்ல போனா நான் அவனை பார்க்க விரும்பல, அவன் பார்க்க விரும்புறான் இல்லையா? இப்ப அப்சலோம் என்ன செய்ய விரும்புறான்? தாவீது முகத்தை அதான் தாவீது என்ன சொல்றாரு, அவனை அப்போ யோவாப் என்ன கேட்டிருக்கணும், இது அப்சலோம் வந்து உங்களை பார்க்க விரும்புறான் அப்படின்னு சொல்லும்போது இப்ப தாவீது சொல்றான், அவன் ஏன் என் முகத்தை பார்க்கணும், அவன் முகத்தை பார்க்கறதுக்கு நான் விரும்பல, என் முகத்தை அவன் பார்க்க வேண்டியதோ கிடையாது, நான் பார்க்க விரும்பல, அதனால என்ன பண்ண சொல்லு, அவன் நம்ம வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப காணஸ்டா சொல்லிடுறான் இல்லையா? இதே கதை தான் இப்போ காயின்னு சொல்றான், என் முகத்தை எனக்கு என்ன பண்ணிட்டீங்க, மறைச்சிட்டீங்க, எங்களை பார்க்க நீங்க என்ன செய்ய மாட்டிருக்கிறீங்க, விரும்ப மாட்டிருக்கிறீங்க. நீங்க பார்க்க விரும்பலன்னா நான் உலகத்தில் எப்படி தான் இருப்பேன், நாடோடியா அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருப்பேன். அதை இன்னொரு பணியில சொன்னா, நான் நினைச்சதை என்னால சாதிக்க முடியாது. இது வரைக்கும் உங்க முகத்துக்கு முன்னால நான் இருக்கிற வரைக்கும் நான் நல்லவனோ கெட்டவனோ, நான் நல்லவனோ கெட்டவனோ, நான் நல்லதை செஞ்சனோ கெட்டதை செஞ்சனோ, ஆனா உங்க முகத்துக்கு முன்னால இருக்கிற வரைக்கும், இல்ல நீங்க என்ன பார்த்துன்னு இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதை சாதிச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒருவேளை எனக்கு மனம் திரும்பிடலாம், இதே மேல கெட்டதை செய்யாம போகலாம், நான் நல்லதை மட்டுமே செய்யலாம். ஆனா நான் என்னதை நல்லது செஞ்சாலும் என்ன கெட்டதே செய்யாம இருந்தாலும் நீங்க என் முகத்தை பார்க்கலன்னா நான் நினைச்சத இனிமே என்ன செய்ய முடியாது, என்னால சாதிக்க முடியாது, என்னால சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை யார்கிட்டயே சொல்றான், ஆண்டவர்கிட்டயே சொல்றான் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன பிறகுதான் அவன் தண்டனையை குறைக்கிறார தவிர, ஆனா துரத்தனது தான். அவனை திரும்ப என்ன செய்ய முடியாது, அவனை திரும்ப சேர்க்கறது வாய்ப்புகள் இல்லை. அவனை துரத்தனது தான், அதுக்கு வாய்ப்புகள் இனிமே இல்லை. ஆனா சொல்றான், நான் சாதிக்க முடியல, ஆனா தப்பிச்சாவது வாழ்றானே. ஆனா இதுக்கு முன்னாடி நான் நினைச்சதை சாதிச்சேன், நான் என்ன நினைச்சாலும் அப்படியே சாதிப்பேன், என்ன நினைச்சாலும் கொடுக்க நினைச்சா கொடுத்துருவேன், எடுக்க நினைச்சா எடுத்துருவேன், அழிக்க நினைச்சா அடிச்சிருவேன், ஆக்க நினைச்சா ஆக்குவேன், என்ன வேணாலும் செய்வேன். நான் நினைச்சதை செஞ்சுட்டே இருந்தேன், நான் நினைச்சதை சாதிச்சுட்டே இருந்தேன். எது வரைக்கும்? உங்களுக்கு முன்னால நான் இருக்கிற வரைக்கும், இல்லைன்னா நீங்க என்னை பார்த்துன்னு இருக்கிற வரைக்கும், உங்க பார்வை என் மேல இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதை சாதிச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்க பார்வையை என்னை விட்டு என்ன செய்யறீங்க, திருப்புறீங்க, உங்க பார்வை என்ன விட்டு என்ன செய்யறீங்க, மறைக்கிறீங்க. ஆனா இதுக்கு மேல நான் இதுவரைக்கும் சாதிச்சதை போல என்னால் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாதுன்ற ஒரே ஆதங்கமான வார்த்தையை யார் சொல்றான்னா காயின்னு சொல்றான் இல்லையா? இது ஆண்டவர் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா சொல்றது யாரு, அவன் அனுபவிக்கிறவன் சொல்றான். இது வரைக்கும் என்னால சாதிச்ச மாதிரி இனிமே சாதிக்க முடியாது, இதுக்கு முன்னாடி நல்லதை செஞ்சாலும் சாதிச்சேன், கெட்டதை செஞ்சாலும் சாதிச்சேன், நினைச்ச அப்பவே சாதிப்பேன், ஆனா இனிமே அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்றேனே. என்ன காரணத்தினால இந்த காயினை தேவன் பார்க்க மறக்கிறாரு, பார்க்க வெறுக்கிறாரு, பார்க்க விரும்பல, இல்ல துரத்தி விடுறாம சொன்ன மாதிரி முன்னால இருந்து என்ன துரத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அப்சலோமுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த காயினுடைய வாழ்க்கையில இருந்தும் ஒரே ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும். என்னதுன்னா, சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. சொல்றது ஒன்னா இருக்குது, செய்யறது ஒன்னா இருக்கு. சொல்றது ஒன்னும் செய்யறதும் ஒண்ணுமா இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் பார்க்க விரும்ப மாட்டார். சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு அப்படின்னா அவங்க முகத்தை யார் பார்க்க விரும்பல, தேவன் பார்க்க விரும்பல. தேவன் பார்க்க இது அப்சலோமுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு அப்புறம் நம்ம காயினுக்கு வந்துடலாம். இப்போ அப்சலோம் முதல்ல சொன்னான், என்ன சொன்னா, 13ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றான், என்ன சொல்றான், அப்பாட்ட வந்து, அப்பா நாங்கள் ஆடலை என்ன செய்ய போறேன், நாங்கள் மயிர் கத்திரிக்க போறேன், நாங்கள் விசேஷத்தை பண்டிகை என்ன செய்ய போறோம், விருந்து செய்ய போறேன், நீங்களும் உங்க கூட எல்லாரும் என்ன செய்யணும், என் கூட வரணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அவர் உடனே சொல்றாரு, இல்லப்பா நாங்களாம் வந்து உனக்கு நிறைய செலவாகும், அதை வேண்டாம்ப்பா, நீ என்ன செய்ய, நீ போனுடைய வேலையை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சொல்றான், சரி எங்க சகோதரையாவது என்ன பண்ணு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அம்னோனை என்ன பண்ணுங்க அனுப்புங்கன்னு கேட்கறான் இல்லையா? உடனே அவன் கேட்கறான், இப்ப அப்பா கட்டவன் என்ன சொல்றான், அம்னோனை என்ன பண்ணுங்க எனக்கு கூட அனுப்புங்க அப்படின்னு கேட்கறான் இல்லையா? உடனே அவர் கேட்கிறாரு, ஏன்டா நீ அவனை மட்டும் கேட்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான் பாருங்க, கேட்கிறாரு பாருங்க, அதற்கு ராஜா, நீ அவனை கூப்பிடுற, நீ அவனை கூப்பிடுற, அவனை கூப்பிட வேண்டியது கிடையாது,
நீ போயிட்டு உன் வேலையை பாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே சொல்றான் அப்சலோம் வருந்தி அப்படி என்ன செய்ய விரும்புறான்? நம்மளை கூட்டிட்டு போறது அடிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை கூட்டிட்டு போறது அழிக்கிறதுக்கு இல்ல. என்ன செய்ய போற? விருந்த செய்யறேன், என் கூட வரட்டும், கூட வந்து சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? இப்ப அப்பா கிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டான் இல்லையா? அப்பா கிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டான் இல்லையா? இப்ப அம்னோன் கிட்ட எப்படி பேசியிருப்பான்? இவன் முகத்தை கொஞ்சம் டிஃபரெண்டா வச்சு பேசியிருந்தா கூட அம்னோன் கிட்ட என்ன செஞ்சிருக்க மாட்டான், இந்த அப்சலோம் கூட அவன் போய் இருக்க மாட்டான் இல்லையா? அப்பா கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான், அம்னோன் கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான், இவன் வேலைக்காரன் கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான் இல்லையா? இவன் கிட்ட என்ன சொல்லிட்டான் பாரு, அவன் நல்லா குடிச்சு வெறிக்கும் போது என்ன பண்ணு, நான் ஓன்னு சொல்லுவேன், நான் கண் சைகை காட்டுவேன், அவன் என்ன பண்ணிடுங்க, அடிச்சு கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? இப்ப இந்த அப்சலோமுடைய வார்த்தை அப்பா கிட்ட ஒரு மாதிரியா இருக்கு, அவன் அண்ணனோ தம்பியோ இல்லையா அவங்கிட்ட ஒரு மாதிரியா இருக்கு, தன்னுடைய வேலைக்காரன் கிட்ட ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? அப்பா கிட்ட சொன்ன மாதிரி வேலைக்காரன் கிட்ட சொல்லல, வேலைக்காரன் கிட்ட சொன்ன மாதிரி அம்னோன் கிட்ட சொல்லல இல்லையா? அவன் என்ன பண்ணிப்பா, ரொம்ப பாசமா நல்லா சாப்பிடுப்பா, நல்லா பண்ணுப்பா அப்படின்னு ரொம்ப பாசமா பேசி, ரொம்ப நேசமா பேசி பயங்கர பாசத்தை என்ன செய்யறான், அவன் காட்டுறான் இல்லையா? அவன் குடிச்சு வெறிக்கிற அளவுக்கு, அதாவது அவன் சொந்த வீட்டுல எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இவன் அவன்கிட்ட பேசுறான் இல்லையா? சொந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கும் மற்ற வீட்டில் சாப்பிட வித்தியாசம் இருக்கு தானே, இருக்கு தானே, அப்படி இருக்கும் இல்லையா? இப்போ அவன் சொல்றான், அவன் குடிச்சு வெறிக்கும் போது நான் என்ன செய்வேன், நான் சொல்லுவேன், அப்ப நீங்க அவனை அடிச்சிருங்க அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்படின்னா அவன் ஒண்ணுமே நினைக்காத தான் சொந்த வீடை போல அவன் நினைச்சு, அப்படின்னா இவன் எந்த அளவுக்கு நடந்திருக்கணும்? அப்சலோம் அம்னோன் கிட்ட எந்த அளவுக்கு பாசமா நேசமா அப்படி நடிச்சிருந்தான்னா, அவன் என்ன செய்யறான், அவன் எதுவுமே நினைக்காத அளவுக்கு நல்ல ஃப்ரீ, அவன் வீட்டில் எப்படி அதே போல இருக்கிற அளவுக்கு அவன் என்ன செய்யறான், அங்க செயல்படுறான். ஆனா அப்பா கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான், அடுத்தவன் கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான், அவனுடைய அண்ணன் தம்பி கிட்ட ஒரு மாதிரியா பேசுறான் இல்லையா? அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வார்த்தை என்ன ஆயிட்டே இருக்கு, வித்தியாசமா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு சரியான ஒரு வார்த்தையை ஒரே இடத்துல பேசுற மாதிரி அப்பாட்ட பேசுற மாதிரி வேலைக்காரங்கிட்ட பேசல, வேலைக்காரங்கிட்ட பேசுற மாதிரி அம்னோன் கிட்ட பேசல. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவன் என்ன செஞ்சுட்டே இருக்கிறான், வார்த்தையை மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த மாத்தி மாத்தி பேசி செஞ்ச பிறகுதான் இப்ப தாவீது சொல்றான், அவன் என் முகத்தை பார்க்கணும், அவனை போ சொல்லு, வரணும்னு சொன்னீங்க இல்லையா, நீ வர சொன்ன அதனால வர வச்சிருக்கிறேன் இல்லையா? இப்ப வந்துட்டான் அவ்வளவுதானே, போ சொல்லு, இப்போ வீடு இருக்கு, சாப்பிட்டு தூங்க சொல்லு, இப்போ வீட்டில் இருக்க சொல்லு, நான் அவனை வேணான்னு சொல்லலையே. ஆனா என் முகத்தை அவன் என்ன செய்யக்கூடாது, என் முகத்தை அவன் பார்க்க கூடாது. அப்படி அவன் முகத்தை பார்க்க கூட அனுப்பிட்ட உடனே அப்சலோமுக்கு பயங்கரமான வருத்தம். கடைசி 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவாப் கிட்ட சொல்லி அனுப்புமா, இல்லது நான் அங்கே இருந்திருப்பேன்ல, ஏன்னா ஏன் கூட்டம் வந்த அப்படின்னு யார் கிட்ட கேட்பான், யோவாப் கிட்ட ஆள் அனுப்புவான், நீ வா, நீ இப்போ ராஜா கிட்ட பேசு, நான் யாருடைய முகத்தை பார்க்கணும், ராஜாவுடைய முகத்தை பார்க்கணும். உனக்கு என்ன இருக்கு, வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே. அவன் என்ன சொல்லிட்டு, தாவீது என்ன சொல்லிட்டாரு, அவன் வீட்டுக்கு போக சொல்லணும்னு சொல்லிட்டார் இல்லையா? அவன் வீட்டுக்கு போ, அவன் ஏன் முகத்தை பார்க்க விரும்புறான், அவன் வீட்டுக்கு போக சொல்ல, நான் பார்க்க விரும்பல அப்படின்ட்டான். வேற வீட்டுக்கு போயிட்டான். இப்போ வீட்டுக்கு போயிட்ட வீட்டில் என்ன இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க வேண்டியது தானே. இப்போ அவன் என்ன கேட்கறான், இப்போ யோவாப் கிட்ட சொல்லி அனுப்புறான், ஐயா எங்க அப்பா முகத்தை நான் பார்க்கணும். அப்சலோம் யோவாப்பை பார்த்து, இதோ, ஏன்னா அப்ப அந்த கேஸ் சொல்லுங்க, நான் வந்தேன், நான் அங்கே இருந்திருப்பேன்ல, சொல்லும்படி நான் கேட்டேன் உங்ககிட்ட. முகத்தை அப்ப பார்க்க வேண்டிய முகத்தை பார்த்தாதாங்க நீ வாழ வேண்டிய மாதிரி வாழ முடியும். உன் முகத்தை பார்க்க வேண்டியவன் பார்த்தாதான் நீ வாழ வேண்டிய விதமா வாழ முடியும். 2 வருஷம் ஆயிடுச்சு, இவன் முகத்தை பார்க்கவே இல்லை. அப்சலோம் பயங்கரமான வருத்தம், நான் ஒண்ணுமே செய்ய முடியல, என்னால ஒண்ணுமே சாதிக்க முடியல. முதல்ல நினைச்சதெல்லாம் இப்ப முதல்ல என்ன செஞ்ச, நல்லது நினைச்சாலும் சாதிச்சேன், கெட்டது நினைச்சாலும், ஏன்னா என் முகத்தை யார் பார்த்திருந்தா, எங்க அப்பா பார்த்திருந்தார் இல்லையா?
பார்க்க வேண்டிய முகத்தை என்ன பண்ணிட்டே இருந்தாரு, பார்த்துட்டே இருந்தார். அப்படின்னா இப்ப ஆடு மயிர்கத்தை, அதாவது முழு தேசத்துல ராஜாக அத்தனை பேரையும் கூட்டி விருந்து செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆஸ்வாதமா இருக்கிறான். யாரு? அப்சலோம் இல்லையா? ரெண்டாவது என்ன, அவன் அடிக்க நினைச்சா அடிச்சு கொண்டான், அந்த மாதிரி இருக்கிறான். இப்ப காயின் நல்லது செஞ்சு நினைச்சாலும் சாதிச்சான், கெட்டது செஞ்சாலும் இப்ப ராஜா கிட்டே சாதிச்சுட்டான்ல. ஒண்ணு நீங்களா வா, அவன் அனுப்ப முடியாது அப்படின்னு சொன்னா அவன் வருந்தி பேசி சாதிச்சுட்டான்ல. ஆனா இப்ப என்ன செய்ய முடியல, 2 வருஷமா நான் போராடுறேன், நான் நினைச்சது என்ன செய்யவே முடியல, என்னால சாதிக்கவே முடியல, நான் நினைச்சது என்னால சாதிக்கவே முடியல. என்ன காரணம் கண்டுபிடிச்சேன்னா, பார்க்க வேண்டியவர் முகத்தை நானும் பார்க்கல, என் முகத்தை பார்க்க வேண்டியவர் அவனும் என்ன முகத்துல அவ்வளவு பெரிய ஆஸ்வாதம் இருக்கு. ஒரு முகத்தை பார்க்கிறது அவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்வாதம் இருக்கு. பார்க்க வேண்டியவர்கள் முகத்தை பார்க்கணும், பார்க்க விரும்பணுங்க, பார்க்க விரும்பணும். நம்ம முகத்தை பார்க்க வேண்டியவங்க பார்க்க விரும்பணும். அவங்க முகத்தை நான் பார்க்கறதுக்கு விரும்பல, அவன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல, அவன் முகத்தை முழிக்க நான் விரும்பல அப்படி நினைச்சு பார்க்க வேண்டியவர்கள் முகத்தை பார்க்காமல் போய்விட்டான், அவன் நினைச்சதை ஒன்னா கூட என்ன செய்ய முடியாதுன்னா சாதிக்கவே முடியாது. அப்சலோம் அவ்வளவு பெரிய ஆளு. யாரு? உச்சன் தலை முதல் உள்ளங்காலுக்கு ஒரு பழுதும் இல்லாதவன் சொல்லுது, ஒரு பழுதும் இல்லாதவன் இல்லையா? இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆண்டவராக இயேசுக்கு சொல்லப்பட்ட ஒப்பனை. என்னது? அவர் காணது பழுவருக்கு எனக்கு ஒரு பழுதும் இல்லாதவர், அவ்வளவு பழுதற்றவர் இயேசு. அந்த பதத்தை அப்சலோமுக்கு சொல்றாங்க. அவ்வளவு இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவன், மெச்சிக்கொள்ளப்பட்டவனோ ஒருத்தனும் இல்லைன்றாரு. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவன் ஒரு பழுதும் இல்லாதவன். அப்ப அந்த ஒரு பழுதும் இல்லாத வரைக்கும் ராஜா என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு, அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் முகத்தை பார்த்து 20 முகத்தை பார்த்துனே இல்லை, அவன் முகத்தை பார்க்க விருப்பம் இருக்கிற வரைக்கும் அவன் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டே இருந்தான். ஆனா ராஜா என்னைக்கு அவன் முகத்தை நான் பார்க்க விரும்பல, அவனை வீட்டுக்கு போக சொன்னாரோ அன்னைக்கு அவன் பாதிக்கப்பட ஆரம்பிச்சான். அதற்கு பிறகு அவனை என்ன செய்யவே முடியல, அவன் நினைச்சதை அவனால சாதிக்கவே முடியல. சரியா? அப்ப இதே கருத்தை தான் ஆண்டவர் யாருக்கு வரான்னா காயினுக்கு வர இல்லையா? இப்ப காயின் வரும்போது இப்ப ஆபேலும் பேசி கூட்டு போறான். யாரு? காயின் தன் சகோதரனுக்கு ஆபேலோட பேசி அப்படின்னு இருக்கு இல்லையா? என்ன பேசுறான்னு சொன்னா, வா நம்ம நிலத்துக்கு போவோம் அப்படின்னு பேசுறானா, வா நம்ம நிலத்துக்கு போவோம்னு பேசுறானா இல்லையா? பேசினான். அது என்ன பேசினா எழுதப்படல, மூலமேல இருக்குது. அவன் என்ன பேசினானா, வா நம்ம நிலத்துக்கு போவோம் அப்படின்னு பேசினானா. அப்படி என்ன செஞ்சானா? பேசினானா. சரியா? இப்ப பேசும்போது இப்ப யார்கிட்ட எப்படி பேசுறான்? சகோதரங்கிட்ட பேசும்போது ஒரு விதமா பேசுறான் இல்லையா? மனசுக்குள்ள நினைக்கும் போது ஒரு விதமா நினைச்சுட்டு இருக்கிறான் இல்லையா? சோ அப்பா இவன் 2 பேரும் அப்பா பார்த்திருப்பாங்களா? இப்ப ஆதாம எவனும் பார்த்திருப்பாங்கல்ல, எங்கடா போறீங்க? நாங்க நிலத்துக்கு போறோம். எப்படி போயிருப்பாங்க? பரவாயில்லையே, 2 பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாங்களே, ரொம்ப உண்மையா இருக்கிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? வா வயல்வெளிக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டானா இல்லையா? பேசினான் அப்படின்னு அங்க சொல்லுது இல்லையா? ஆனா மூலம் என்ன சொல்றாரு, நம்ம நிலத்துக்கு போனா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டானா இல்லையா? எவ்வளவு பாசமா கூப்பிட்டுருப்பான், எவ்வளவு நேசமா கூப்பிட்டுருப்பான். இவன் ஏற்கனவே முகநாடி மாறுனதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவளுக்கு தெரியும், காயினுக்கு தெரியும், ஆபேலுக்கும் தெரியும் இல்லையா? ஆனா இப்ப அவன் முகம் எப்படி இருக்குது? ரொம்ப பாசமா இருக்கு, ரொம்ப நேசமா இருக்கு இல்லையா? இப்ப ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு விதமா பேசுறான், ஆபேல் கிட்ட பேசும்போது ஒரு விதமா பேசுறான், அப்பா அம்மாட்ட பேசும்போதும் ஒரு விதமா பேசுறான். அப்ப காயே ஒரு இடத்துல இருந்த மாதிரி, ஒருத்தர் இடத்துல பேசுற மாதிரி அவன் என்ன செய்யல, பேசல, மாத்தி மாத்தி பேசுற பத்தியா? இந்த மாத்தி மாத்தி பேசின பிறகுதான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா, அதனால என் முகத்தை விட்டு உன்னை நான் தள்ளுறேன். சாதாரண பேசுற வார்த்தைகள், ஒரு இடத்துல என்ன பேசுறோம், ஒருத்தர்கிட்ட என்ன பேசுறோம், ஒரு நபர் இடத்துல என்ன பேசுறோம், பட் அதே பேச்சிய அடுத்த நபரிடத்துல பேசினா தேவன் என்ன செஞ்சிருப்பாரு? நம்ம முகத்தை தேவன் பார்க்க விரும்புவார் இல்லையா?
ஒருத்தர் பேசி இங்கே ஒரு மாதிரி பேசுவோம், அங்கே ஒரு மாதிரி பேச்சு, அங்கே ஒரு மாதிரி பேச்சு, இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆட்கள் மாற்றி மாற்றி பேசுகிறோம் பற்றியா? இந்த மாற்றி மாற்றி பேசக்கூடிய முகத்தை கர்த்தர் ஒரு நாளும் பார்க்க விரும்பலை. கர்த்தர் என்னைக்கு நம்ம முகத்தை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரோ, நினைக்கிறாரோ, அன்றைக்கு நாம் நினைக்கிற ஒன்றை கூட சாதிக்கவே முடியாது. வாழலாம் உள்ள காயின் பிறந்த வாழ்ந்தான் இல்லையா? காயின் பிழைச்சிருந்தான், போனான், வீடு கட்டினா, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவன் நினைச்சதை என்ன செய்ய முடியல, சாதிக்க முடியல. அப்சலோமால என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான், அவன் நினைச்சதை சாதிக்க முடியல. அவன் என்னைக்கு ராஜாவுடைய முகத்தை பார்த்தானோ அதுக்கு பிறகுதான் அவன் நினைக்கிறத அவனால் சாதிக்க முடிஞ்சது. அவன் நினைச்சது இதே அப்சலோமா பாருங்க. இப்போ 15ல் வந்து முகத்தை பார்க்குறான் இல்லையா? 15ல் என்ன செய்யறான், வந்து முகத்தை பார்க்குறான். ஓகே, சரி பண்ணி போயிட்டு இனிமேல் வேலையை பார்ப்பான். முதல்ல சொன்ன அதே தான் இப்போவும் சொல்கிறான் தாவீது இல்லையா? 2 சாமுவேல் 15:1 என்ன? 2 சாமுவேல் 15:1 இதற்கு பின்பு 14 கடைசி போய் அறிவித்த போது அழைப்பித்தான், வந்து விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான் இல்லையா? இது அப்போ 15:1 பாருங்க. இதற்கு பின்பு அப்சலோ ரதங்களையும் இதுக்கு முன்னாடி சம்பாதிக்க வேண்டியது தானே? இதுக்கு முன்னாடி திறமை இருந்துச்சு தானே, பலன் இருந்துச்சு தானே, ஏன் சம்பாதிக்கிறது சாதிக்கிறது? ராஜாவா உட்கார்ந்து நினைச்சான், உட்கார்ந்துட்டான்ல. பிறகு செத்தவன அப்புறம் கட்ட பிரச்சனை, அவன் நினைச்சதை சாதிச்சுட்டான்ல. அதே அப்பா கூட என் பையனை கொல்லாதீங்க விடுங்க அப்படி சொல்லக்கூடிய வந்துடுச்சு இல்ல. அவன் நம்ம நினைச்சதை சாதிக்கணும்னா பார்க்க வேண்டியவங்க நம்ம முகத்தை பார்க்கணுங்க. பார்க்க வேண்டியவர்கள் ஒன்று தகப்பன் பார்க்கணும், இல்ல தேவன் நம்மளை பார்க்கணும் இல்லையா? தகப்பன் பார்க்க விரும்பின முகத்தை தேவன் பார்க்க விரும்புவார். தேவன் யாருடைய முகத்தை பார்க்க விரும்புறாரோ அவங்க முகத்தை தான் தகப்பனும் பார்க்க விரும்புவார் இல்லையா? அப்சலோமுடைய முகத்தை யார் பார்க்க விரும்பல? ஆண்டவர் பார்க்க விரும்பல. அதனால தாவீது அப்பா பார்க்க விரும்பல. காயினுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்க விரும்பல. அது பிறகு அப்பா முடியாம பார்க்கவே இல்லை. அப்ப நம்ம முகத்தை பார்க்க வேண்டியவர்கள் பார்க்கணும். யாருக்கு முன்னால நம்ம இருக்கணுமோ அவங்களுக்கு முன்னால நம்ம இருந்துட்டோம்னா நம்ம நினைச்சதை நம்ம சாதிச்சிடலாம். ஆனா இருக்க வேண்டிய முகத்துக்கு முன்னால இல்லாம அவங்க முகத்தை பறைச்சி இல்ல அவங்க பார்க்க விரும்பாத அளவர் ஒரு செயலை செஞ்சுட்டோம்னா, என்ன செயல்? மாற்றி மாற்றி பேசினா அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க இல்லையா? எப்பா அவங்களா அது முகமே சரியில்லைப்பா, அது இங்கே ஒரு மாதிரி பேச்சோம், அங்கே ஒரு மாதிரி பேச்சோம், அங்கே ஒரு மாதிரி பேச்சோம், அந்த முகத்தை என்ன செய்யவே கூடாது, பார்க்கவே கூடாதுன்னு கர்த்தர் என்னைக்கு நினைச்சாரோ அன்னைக்கு அப்சலோமால சின்ன காரியத்தை கூட பார்க்க முடியல, செய்ய முடியல. எருசலேம் வந்துட்டான், முதலாவது கேஸ் சொல்லுதான். இப்போ எங்கே வந்துட்டான்? எருசலேமுக்கு வந்துட்டான். சாதிக்க வேண்டியதானே? சபைக்கு வந்ததுனால சாதிச்சிட முடியாது. பார்க்க வேண்டியவங்க முகத்தை பார்க்கணும். எருசலேமுக்கு வந்துட்டான் யாரு? அப்சலோம் இல்லையா? அப்சலோம் எங்க வந்துட்டான்? எருசலேமுக்கு வந்துட்டான். சாதிக்க வேண்டியதானே? ஆனா என்ன செய்ய முடியல? ஒண்ணுமே செய்ய முடியல. என்னைக்கு தாவீது அப்சலோமுடைய முகத்தை பார்த்தானோ அதுக்கு பிறகுதான் அவன் நினைச்சதை என்ன செய்ய முடியுது? சாதிக்க முடியுது. நினைச்சதை சாதிக்கணும்னா நம்மளை பார்க்க வேண்டியவர்கள் பார்க்கணும். நம்ம முகத்தை ஒரு நாளும் பார்க்க வேண்டியவர்கள் பார்க்கறதுக்கு மறுத்தரக்கூடாது, மறைச்சிடக்கூடாது. அப்படி இருந்தனா நாம் நினைச்சதை நாம் சாதிக்க முடியும். கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரின் சமூகம் பனி துளிப்போ காலமெல்லாம் என் இதயத்திலே, கர்த்தரின் சமூகம் பனி துளிப்போ காலமெல்லாமும் இதயத்திலே, மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே, மலர்ந்திடுவே படர்ந்திடுவே நறுமணமாய் பரவிடுவே. நீங்கள் நானும் நினைச்சதை சாதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ நினைச்ச சாதிக்கணும். நீ நினைச்சதை சாதிக்கணும்னா பார்க்க வேண்டியவர்கள் முகத்தை பார்க்கணும்.
யார் யாரோ நம்ம முகத்தை பார்க்கறது இல்லை. உலகத்தில் 1000 பேர் முகத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க. காயினுடைய முகத்தை லாமேக்கு பார்த்தான், கொன்னுட்டு போயிட்டான். அப்சலோமுடைய முகத்தை யோவா பார்த்தான், கொன்னுட்டு போயிட்டான். அப்சலோம் முகத்தை யோவாபின் வேலைக்காரன் பார்த்தான், சொல்லக்கூடாது சொல்லிட்டு போயிட்டான். ஆனா தாவீது பார்த்தா ரதங்களும் குதிரைகளையும் சேவர்களையும் சம்பாதிச்சான். நினைச்சதை சாதிக்கணும்னா பார்க்க கூடாத 1000 பேர் நம்முடைய முகத்தை பார்க்கறத விட பார்க்க வேண்டியவர் ஒரே ஒருவன் முகத்தை பார்த்துட்டார்னா நீ நினைச்சதை சாதிச்சிடலாம். நீ எப்படி வாழணும்னு நினைச்சாயோ அப்படி சாதிச்சிடலாம். நீ எதை சம்பாதிக்க நினைச்சாலும் அதை சாதிச்சிடலாம். எதை பெறணும்னு நினைச்சாலும் அதை சாதிச்சிடலாம். நீ நினைச்சதை சாதிக்கணும்னா இருக்க வேண்டிய முகத்துக்கு முன்னாலே இரு. பார்க்க வேண்டியவர்கள் முகத்தை பார்க்கட்டும். பார்க்க வேண்டியவங்க மட்டும் முகத்தை பார்த்துட்டாங்கன்னா நீ நினைச்சதை சாதிச்சிடலாம். நீ நினைச்சதை சாதிச்சிடலாம். சபைக்கு வந்ததுனால சாதிக்க முடியாதுங்க. அப்சலோம் எருசலேமுக்கு வந்துட்டான், ஆனா சாதிக்க முடியல. என்னைக்கு தகப்பனவன முகத்தை பார்த்தானோ அன்னைக்கு தான் அவன் சாதிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தகப்பனுடைய முகத்துக்கு மறைச்சு செய்யறதுனால எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? பார்க்க வேண்டியவனுக்கு முன்னால பார்க்காம மறைக்கிறதுனால நீ நினைக்கிறத ஒரு நாள் சாதிக்க முடியாது. நீ நினைக்கிறத சாதிக்கணும்னா பார்க்க வேண்டியவங்க உன் பார்க்கட்டும். யோபுடைய முகத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த வெடிச்சு அழுகி போன என்னைக்கு முகத்தை பார்த்தாரோ அன்னைக்கு அவன் நிலைமை அப்படியே மாறிச்சு. யோபுடைய முகத்தை என்னைக்கு தேவன் பார்த்தாரோ அன்னைக்கு யோபுடைய நிலைமை அப்படியே டோட்டலா மாறிச்சு. உன்னை கர்த்தர் பார்த்துட்டார்னா, நம்மள தேவன் முகத்தை பார்த்துட்டார்னா நம்ம நிலைமை அப்படியே மாறி போயிடுங்க. நம்ம நிலைமை அப்படியே மாறிடும். அப்படியே மாறிடும். நினைச்சதை சாதிச்சிட முடியும். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல நாங்க பேசுற ஒருவேளை மாத்தி மாத்தி பேசுற ஒரு வார்த்தை, அப்சலோம் மாத்தி மாத்தி பேசின ஒரு வார்த்தை, காயின் மாத்தி மாத்தி பேசின ஒரு வார்த்தை, அவன் முகத்தை பார்க்காம துரத்திட்டீங்கன்னா ஒருவேளை கடந்த நாட்கள் நாங்கள் பேச வாய்ப்பில்லை. ஒருவேளை அப்படி ஏதாகிலும் எங்களை மறந்து எங்களை அறியாமலும் இனி ஒரு நாள் அப்படி ஒரு வார்த்தை நாங்கள் பேசிடவே கூடாது ஆண்டவரே. ஒரு நபரிடத்தில் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை இன்னொரு நபரிடத்தில் மாற்றி மாற்றி நாங்கள் பேசிடவே கூடாது ஆண்டவரே. அப்படி பேசினா எங்களை பார்க்க நீங்கள் மறுத்துருவீங்கன்னா, நீங்களை பார்க்க மறுத்துட்டீங்கன்னா நான் நினைக்கிறத சாதிக்க முடியாதுன்னா அப்படிப்பட்ட ஒரு பேச்சு எங்களுக்கு வேணாம், தேவை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளுக்கு வேண்டாம். நாங்கள் நினைச்சதை சாதிக்கணும். நாங்கள் நினைச்சதை சாதிக்கணும். பார்க்க வேண்டிய தேவனைகளை பார்க்கணும். பார்க்க வேண்டிய தகப்பனைகள் முகத்தை பார்க்கணும். எங்கள் முகத்தை பார்த்தா தான் எங்கள் நிலைமை மாறுனா, எங்கள் முகத்தை பார்த்தா தான் நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும்னா, எங்கள் முகத்தை பார்த்தா தான் நாங்கள் சாதிக்க முடியும்னா, எங்கள் முகத்தை பார்த்து எங்களை ஆஸ்வதிச்சிருங்க சுவாமி. எங்கள் முகத்தை பார்த்து ஆஸ்வதிச்சிருங்க. நாங்கள் நினைச்சதை சாதிக்க விரும்புகிறோம். இனி ஒரு நாளும் மாற்றி மாற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். ஒரு இடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை இன்னொரு நபர் இடத்துல மாற்றி மாற்றி நாங்கள் பேசவே மாட்டோம். எங்களை நம்பி எங்களை ஆஸ்வதிங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இவங்க நினைச்சதை சாதிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாட்டோம், நாமத்தை உயர்த்தோம், குறைகளை குற்றங்களை மன்னியும். நாங்கள் நேர்த்தியாக செம்மையை செய்வதற்கு அதிக கிருபைகளை தந்து காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் நினைச்சதை சாதிக்க எங்கள் கிருபை பாராட்டி வழி நடத்தும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதிக்கிறோம். கரங்கூட இருக்கட்டும். சகல துதிக்கிற மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜபங்கேல ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரே சோதரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவை கர்த்தரே சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.